சில ஆண்களும் பெண்களும் சக்தி இழந்து மெலிஞ்சு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சக்தி அளிக்கக்கூடியது இந்த அத்திக்காய். இந்த அத்திக்காய் எந்த முறையில் பயன்படுத்தலான்னா, நல்லா சுத்தப்படுத்திடணும். கழுவி உலர்த்தின பின்னாடி அதை தட்டி வெயிலில் காய வச்சுட்டு நல்லா உலர்ந்த பின்னாடி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காலையில் 1 டீஸ்பூன், சாயங்காலம் 1 டீஸ்பூன் சாப்பிட்டு மேலே பால் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக மெலிஞ்சிருக்கக்கூடியவர்களுக்கு உடல் சக்தி அளித்து பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த அத்திக்காய். நாம் இங்கே பார்த்துட்ருக்கிறது அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்தியை தரக்கூடியது. மேலும் இதுக்கு ஒரு பிரம்ம விருட்சம் அப்படின்னு கூட இந்த மரத்துக்கு ஒரு பெயர் உண்டு. ஏன் அப்படின்னா, பிரம்மாங்கிறது படைப்பாற்றல், அதுபோல் நம்மளோட செல்களை உற்பத்தி செய்யக்கூடியதும் படைக்கக்கூடியதுமான ஒரு பணியை செய்யக்கூடிய அற்புதமான இந்த கனியை உடம்புக்கு நம்மளுக்கு நிறைய நன்மைகள் செய்து இரத்த சோகை போயிடும், உடம்பு வலிமை பெறும், ஆரோக்கியமாக இருக்கவும் அற்புதமான ஒரு இரத்த உற்பத்திக்கு மிகுந்த பலனை தரக்கூடியது. மேலும் நம்மளோட குடலில் உள்ளுறுப்புகளில் ஏதாவது சிறு சிறு பாதிப்புகள் இருந்ததுன்னா அதை சீரமைச்சு கொடுத்து நம்மளை ஆரோக்கியமாக வைக்கிறதுல முதல் பணியை செய்யக்கூடியது இந்த கனி. அதனால் இதனோட வேரிலிருந்து தலை, காய் எல்லாமே நம்மளுக்கு கனி வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு மருந்தாக தான் பயன்படுது. இதனோட காய் கூட உவர்ப்பு செய்யுள்ளது. அந்த காய்களினோட பால் எடுத்து நம்ம மேலே தடவும் போது கூட நம்மளுக்கு புண்கள் ஆறிப்போகும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கனியை அனைவரும் எடுப்போம். அத்திக்காய், அத்திப்பழம், காய் எல்லாமே, இலை எல்லாமே மருத்துவ குணம்தான். ஆனால் ஒரு மனிதன் இறந்த பின்னாடி தான் அடுத்த ஜென்மம் எடுக்க முடியும். வாழும்போதே ஒரு பொது ஜென்மத்தை தரக்கூடியது இந்த விருட்சம். அதனால தான் இதுக்கு பிரம்ம விருட்சம் அப்படின்னு பேர். அத்தி பழத்தில் சில மருத்துவம் இருக்குது. நான் இப்போ அத்தி காயை பற்றி சொல்ல போகிறேன். பழமும் சேர்த்துக்கலாம். எது கிடைச்சாலும் இதில் ஒரு பால் மாதிரி வரும். இது என்ன பண்ணுன்னா, உள்ளுறுப்புகளில் உள்ள நம்மளோட அணுக்களில் உள்ள கசிவுகள், இரத்தங்கள், சேதங்கள் இருந்துச்சுன்னா அதை குணமாக்குறதுல அற்புதமான வல்லமை வாய்ந்தது. புது அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடியது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவை என்னென்னா, அத்திக்காய் அல்லது பழம் ரெண்டுமே 1 கப் எடுத்துக்கோங்க. கருப்பட்டி ஒரு முழு கருப்பட்டி 1, அது கூட 5 ஏலக்காய், ஜீரகம் 1 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா ஆட்டிடுங்க. கடைசியில் தான் இந்த கருப்பட்டி சேர்க்கணும். இப்படி சேர்த்துனிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். கிரைண்டரில் தட்டி போட்டு ஆட்டுங்க. நல்லா எண்ணெய் இறுக்கமாக இருக்கும். ஆட்டி இந்த மாதிரி தினம் 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நன்றி.